ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வருஷத்துக்கு 750 டிஎம்சி தண்ணீர் காவிரியில வருகிறது என்பதுதான் ஒரு கணக்கு. அதுல கர்நாடகாவுக்கு 285 டிஎம்சி தான் அவங்களுக்கு உரிமை. தமிழ்நாட்டுக்கு 404 டிஎம்சிக்கு மேல உரிமை இருக்கிறது. ஆனா அது குறைஞ்சி பேச்சுவார்த்தையின் மூலமா இன்னைக்கு 175.25 டிஎம்சி, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி, கேரளாக்கு 30 டிஎம்சி. ஆனா இந்த 175.25 டிஎம்சிய ஒரு மாதமும் ஒரு டைம் டேபிள் போட்டு அவங்க கர்நாடக அரசு நமக்கு தந்திருக்கணும். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. இது வரைக்கும் வரலாற்றிலே கிடையாது. அப்படி டைம் டேபிள் போட்டு இந்த மாதம் ஒரு 12 டிஎம்சி, அடுத்த மாதம் 32 டிஎம்சி தந்ததே கிடையாது. நமக்கு ஜூன் மாசம் 9.18 டிஎம்சி தண்ணீரை கர்நாடக அரசு நமக்கு திறந்து விட்டிருக்க வேண்டும். ஆனால் கடந்த ஜூன் மாதம், அதாவது இந்த 2026 2 மாசத்துக்கு முன்னாடி அவங்க திறந்து விட்ட தண்ணீருடைய அளவு 2 டிஎம்சி தான். ஜூலை மாசம் 31.24 டிஎம்சி தண்ணீர் திறந்து விட்டிருக்க வேண்டும். 1 டிஎம்சிக்கும் குறைவான தண்ணி தான் திறந்து விட்டுருக்காங்க. அப்படின்னா அந்த சட்டத்தையோ தார்மீக நடவடிக்கையோ காவிரி ஆணையத்துடைய தீர்ப்பையோ உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதையுமே கர்நாடக அரசு மதிக்கவே இல்லை. இது வரைக்கும் அவங்க திறந்து விட்டதே இல்லை நமக்கு. அதனாலதான் குறுவை சாகுபடிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறுவை சாகுபடி பண்ண முடியல, அதனாலதான் விவசாயிகள் பாதிச்சிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்கணும்னா, நமக்கு வர வேண்டிய தண்ணிய அவங்க கொடுக்கல. ஆனா எப்படி இந்த ஆடிப்பெருக்குல தண்ணி வந்தது? ஆடி 18 வந்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் திங்கக்கிழமை எல்லாம் சேலம் தருமபுரி மாவட்டங்கள் ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாடி இருக்காங்க. அந்த காவிரி தண்ணி எங்க வந்ததுன்னு யோசிக்கலாம். ஆனா அது காவிரி தண்ணி கர்நாடக அரசு நமக்காக கொடுத்த தண்ணி கிடையாது. கேரளால வயநாட்டுல பயங்கரமா மழை பெஞ்சுது. அந்த வெள்ள நீர், அதிகப்படியான அந்த வெள்ள நீரை தான் அவங்க கபினி அணையில தேக்கி வைக்கிறாங்க. அந்த தண்ணி கபினி டேம் ஃபில் ஆயிடுச்சு. ஃபில் ஆனதுனால வேற வழி இல்லாம தான் தண்ணி, உபரி நீர், வெள்ள நீர் தான் நமக்கு திறந்து விட்டுருக்காங்க. ஹாரங்கில இருக்கிறதோ, ஹேமாவதியில இருக்கிறதோ, கேஆர்எஸ்ல இருக்கிற கிருஷ்ணராஜசாகர் டேம் தண்ணி அவங்க திறந்து விடல. அது முழுக்க கர்நாடக மாநிலத்துல அந்த பெய்யக்கூடிய மழை, அந்த காவிரி நதி நீரை அதை தேக்கி வச்சுட்டாங்க. இது கேரளால இருந்து வர வேண்டிய தண்ணி தான் வேற வழி இல்லாம கபினி மூலமா நமக்கு வந்திருக்குது. அதனால அவங்க மனசு சட்டப்படி திறந்து வைக்கல, ஆணையத்தோட தீர்ப்புப்படி திறந்து வைக்கல. அவங்க தண்ணி அதிகமான வெள்ள நீர் அவங்க ஊர்ல வந்துடக்கூடாதுன்னு தான் திறந்து வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மளுடைய சட்டமன்றத்துல ராஜ்யசபா, அதாவது பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது முக்கியமான 10 கேள்விகளை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இங்க மேலவே ராஜ்யசபால கேட்டிருக்கிறாரு. அந்த ஒரு கேள்விக்கு தான் அமைச்சர் பதில் சொல்லி இருக்கிறாங்க. முதல் மடை மாநிலம் கடைமடை மாநிலத்துக்கிடம் அனுமதி கேட்கணுமா, கேட்க கூடாதா, இல்ல கேட்டுட்டு இவங்க இந்த மேகதாட்டு டேம கட்டுறாங்களான்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அப்பொழுதுதான் நாங்க அமைச்சர் பதில் சொல்லி இருக்கிறாரு. முதல் மடை மாநிலங்கள், அதாவது இந்த கடைமடை மாநிலங்களான தமிழ்நாடு போல மாநிலங்கள் கிட்ட முதல் மடை மாநிலங்கள் அனுமதி கோர தேவையில்லை என்ற ஒரு தகவலை டெல்லியில அந்த அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேள்வியை கேட்டதே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் ராஜ்யசபால. அடுத்த கேள்விக்கு அடுத்த நாள் இன்னொரு அமைச்சர் பதில் சொல்றாங்க. அந்த கேள்வி என்னன்னா, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஃபார் மேகதாட்டு டேம், அதற்கு இந்த உச்ச நீதிமன்றமோ இல்ல பாராளுமன்றம் அனுமதி கொடுத்திருக்குதா, நீர்வளத்துறை அமைச்சர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்களா அப்படி என்ற கேள்வியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எழுப்புகிறார்கள். அந்த கேள்விக்கு தான் நீர்வளத்துறை அமைச்சர், மத்திய அரசு நீர்வளத்துறை இணையமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட விரிவான தகவல் அறிக்கை டிபிஆருக்கு எந்த அனுமதியும் பாராளுமன்றம் தரவில்லை, அமைச்சகம் தரவில்லை என்ற பதிலை சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றதே மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான். அப்படி இருக்கும்பொழுது அவருடைய சஜஷன் என்ன? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, ஒரு ஒற்றுமையான ஒரு நிலையை எடுத்துட்டு போய் நம்ம டெல்லியில போய் பார்க்கணும் என்ற அந்த சஜஷன் தான். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சட்ட முன்னெடுப்புகளை நாம கண்டிப்பாக செய்ய வேண்டும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே. ஏனென்றால் மேகதாட்டு டேம் எங்க கட்ட போறாங்க தெரியுங்களா? நம்ம தமிழ்நாடுல இருந்து 4 கிலோமீட்டர் தூரம்.
இந்த மிச்ச டேம்லாம் எங்கேயோ தள்ளி 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது. கர்நாடக அரசு proposed site for construction of Meketatu Dam is just 4 kilometers away from our state Tamil Nadu. 4 கிலோமீட்டர் கிருஷ்ணகிரி தர்மபுரி பார்டர்லயே 4 கிலோமீட்டர் கட்டுறாங்க. எதுக்கு கட்ட போறாங்க? ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. வரக்கூடிய அத்தனை தண்ணியும் எல்லா டேம்லயும் சேர்த்து வச்சுட்டு மேகேதாட்டுல 70 TMC தண்ணியை புடிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு நீர் கூட தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் டேம் கட்டுறாங்க. அந்த மேகேதாட்டு டேம் கட்டினாங்கன்னா 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போயிடும். 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்துவிடும். புலிகள் சாங்சுவரி இருக்கு. பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவிலுடைய புலிகள் காப்பகம் இருக்கிறது. காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கிறது. அதே சமயம் மாதேஸ்வரன் மலை சாங்சுவரி, அத்தனை வனவிலங்கு சரணாலயம். அதுல இருக்கக்கூடிய நீர்வேம்பு நீர் மருந்து மரங்கள் 700 வருஷம் பழமையான மரங்கள்லாம் தண்ணியில போயிடும். நீர் நாய், சாம்பல் நீர் ஆட்டர்ஸ், அப்புறம் மகாசீர்னு மயில் கண்ட மீனுங்க, 4 கொம்பு மானு எல்லாமே அழிஞ்சிரும். இதெல்லாம் அழிச்சிட்டுதான் மேகேதாட்டு டேம் கட்ட போறாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதற்காக சுற்றுச்சூழல் கேஸ நம்ம நிறைய போட்டு இந்த டேம கட்ட விடாம நம்ம தடுத்தணும். 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒண்ணு, மேகேதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. மிக்க நன்றி. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காவேரி நீர் பங்கீடு மற்றும் மேகதாது அணை தொடர்பாக மாண்புமிகு உறுப்பினர்களால் சில கருத்துக்கள் வைக்கப்பட்டுள்ளன. காவேரி ஆறு தமிழ்நாட்டின் உயிர் ஆதாரமாகும். டெல்டா மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களின் குடிநீர் காவேரி நீரை ஆதாரமாக கொண்டுள்ளது. காவேரி நதிநீர் பங்கீடு தொடர்பாக காவேரி நடுவர் மன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற ஆணை மற்றும் பல்வேறு ஆணைகள் மூலம் தமிழ்நாட்டு உரிமை நிலைநாட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் மாதவாரியாக கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டிற்கான உரிய பங்கை பெறுவது பல ஆண்டுகளாக சவாலாக உள்ளது. இந்நிலையில் காவேரி நதிநீர் பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மாண்புமிகு கர்நாடக முதலமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டு பெங்களூரில் பேச்சுவார்த்தைக்கான நாள் 3/8/2026 என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கிடையில் கர்நாடகா மாநில முதலமைச்சர் அவர்கள் மேற்குறிப்பிட்ட நாள் பேச்சுவார்த்தைக்கு உகந்தது அல்ல எனவும் வேறு ஒரு நாளில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று கூறியதால் 3/8/2026 அன்று பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை. 28/7/2026 அன்று நடைபெற்ற 139வது காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு CWRC கூட்டத்தில் தமிழ்நாடு தனது உரிமையை வலியுறுத்தியது. நீரியல் மற்றும் வானிலை நிலவரங்களை ஆய்வு செய்த பின்னர் 29/7/2026 முதல் 12/8/2026 வரை பில்லுகுண்டுவில் வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் மொத்தம் 4.536 TMC நீர் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் கிருஷ்ணராஜா சாகர் மற்றும் கபினி அணையிலிருந்து நீரை திறந்து விடுமாறு கர்நாடக அரசுக்கு காவேரி நீரை முறைப்படுத்தும் குழு அறிவுறுத்தியது. ஆனால் கர்நாடகா அறிவுறுத்தப்பட்டபடி நீரை அளித்தாலும் பற்றாக்குறை காலத்திற்கான விகிதாசார பங்கீட்டில் 5.379 TMC அளவில் பற்றாக்குறை பேக்லாக் இருக்கும் என்பதை தமிழ்நாடு சுட்டிக்காட்டியது. இருப்பினும் 30/7/2026 அன்று நடைபெற்ற காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் CWMA 54வது கூட்டத்தில் குழுவின் முடிவை ஆணையம் உறுதி செய்தது.
எனினும் கர்நாடக அரசு இதை முழுமையாக செயல்படுத்தவில்லை. 29/7/2026 முதல் 2/8/26 வரை 3500 கன அடி கிடைக்க வேண்டிய இடத்தில் 144 முதல் 619 கன அடி வரை மட்டுமே கிடைத்தது. இதனால் தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருந்த பற்றாக்குறை மேலும் அதிகரித்தது. எனவே 12/8/2026க்குள் நீர் வந்து சேருமாறு கர்நாடக அரசுக்கு உத்தரவிடவும், 1/6/2026 முதல் 28/7/2026 வரை உள்ள நிலுவை நீரை உடனடியாக திறந்துவிடவும், பற்றாக்குறை விகிதாசார அடிப்படையில் ஈடு செய்யவும் தமிழ்நாடு அரசு காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தை வலியுறுத்தியது. மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இது தொடர்பாக 3/8/2026 அன்று உச்ச நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி நீர்வளத்துறை செயலாளர் CWMA தலைவருக்கு 3/8/2026 அன்று எழுதிய கடிதத்தில் 31/7/2026 முதல் கர்நாடகாவின் 4 அணைகளுக்கும் வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தமிழ்நாட்டிற்கான விகிதாசார பங்கீட்டை மறு ஆய்வு செய்யும் 12/8/2026க்குள் 26.594 TMC நீர் வந்து சேரும் வகையில் கிருஷ்ணராஜ சாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து நீரை விடுவிக்க கர்நாடகாவிற்கு உத்தரவிடவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் CWCR இடமும் 5/8/2026 அன்று தமிழ்நாடு அரசு இதே கோரிக்கையை முன்வைத்துள்ளது. மேட்டூர் அணை தொடர்பாக இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் நிலவிய குறைவான நீர்வரத்து காரணமாக வழக்கம் போல் ஜூன் 12 அன்று பாசனத்திற்கான அணையை திறக்க இயலாத நிலை ஏற்பட்டது. அந்த சூழ்நிலையில் குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை அளித்து மேட்டூர் அணை மிகுந்த கவனத்துடன் நிர்வகிக்கப்பட்டது. 2026-27 ஆண்டு தென்மேற்கு பருவமழை 4/6/2026 அன்று தொடங்கிய போதிலும் ஆரம்ப கட்டத்தில் கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழைப்பொழிவு வழக்கத்தை விட மிகவும் குறைவாக இருந்தது. இதன் காரணமாக காவேரி நீர்வரத்தும் குறைந்தது. மேட்டூர் அணையின் நீர் இருப்பு வழக்கமாக ஜூன் 12 அன்று பாசனத்திற்கு திறக்க வேண்டிய அளவிற்கு இல்லை. ஒரு முறை அணை திறக்கப்பட்டால் பாசனத்திற்கு தேவையான தண்ணீரை தடையடைந்து தொடர்ந்து வழங்க வேண்டும். எனவே அரசு மிகுந்த பொறுப்புணர்வுடன் குடிநீர் தேவைக்கு முன்னுரிமை அளித்து அணையை நிர்வகித்தது. 1974-75 முதல் கடந்த 52 ஆண்டுகளில் ஒரு ஆண்டில் மே மாதத்திலும் 18 ஆண்டுகளில் ஜூன் மாதத்திலும் அணை திறக்கப்பட்டது. நீர் பற்றாக்குறை நிலவிய வறட்சி ஆண்டுகளில் மேட்டூர் அணை 16 ஆண்டுகளில் ஜூலை மாதத்திலும், 11 ஆண்டுகளில் ஆகஸ்ட் மாதத்திலும், 3 ஆண்டுகளில் செப்டம்பர் மாதத்திலும், 2 ஆண்டுகளில் அக்டோபர் மாதத்திலும், மேலும் ஒரு ஆண்டில் நவம்பர் மாதத்திலும் 1987 திறக்கப்பட்டது. இது போன்ற பற்றாக்குறை நிலவிய ஆண்டுகளில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை பரிசீலிக்கப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் தற்போது நீர்வரத்து அதிகரித்த நிலையிலும் தமிழ்நாட்டுக்கு உரிய அளவு நீர் முழுமையாக வழங்கப்படவில்லை. 6/8/2026 காலை நிலவரப்படி தமிழ்நாடு பெற்றுள்ள மொத்த நீர் 4.947 TMC மட்டுமே. இறுதி தீர்ப்பின்படி கிடைக்க வேண்டிய அளவு 46.359 TMC ஆகும். இதனால் 41.412 TMC பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. தற்போது கர்நாடகாவின் 4 முக்கிய அணைகளுக்கும் நீர்வரத்து கணிசமாக அதிகரித்துள்ளது. அதே நேரத்தில் மேட்டூர் அணைக்கும் நீர்வரத்து மேம்பட்டு வருகிறது. இருப்பினும் கர்நாடகாவிலிருந்து தொடர்ச்சியான நீர்வரத்து மேட்டூர் அணையின் நீர் இருப்பு, டெல்டா பாசன தேவைகள் மற்றும் குடிநீர் பாதுகாப்பு ஆகிய அனைத்தையும் ஒருங்கிணைந்து ஆய்வு செய்து நாள்தோறும் நிலைமையை அரசு கண்காணித்து வருகிறது. சூழ்நிலைக்கு தகுந்தபடி பாசனத்திற்கு மேட்டூர் அணை திறப்பது பற்றி முடிவெடுக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின்
தலைமையிலான இந்த அரசு காவேரி உரிமை தொடர்பாக எந்த நிலையிலும் சமரசம் செய்து கொள்ளாது. சட்ட ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. டெல்டா விவசாயிகளின் நலன், குடிநீர் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வமான காவிரி உரிமை ஆகியவற்றை முழுமையாக பாதுகாப்பதில் இந்த அரசு உறுதியாக செயல்பட்டு வருகிறது. இனியும் அதே உறுதியுடன் செயல்படும் என்பதை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே காவேரி நீர் பங்கீடு தொடர்பாகவும் மற்றும் மேகதாது அணை தொடர்பாகவும் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக 27/5/2026 மற்றும் 16/6/2026 தேதிகளிலும் மற்றும் பல கடிதங்கள் வாயிலாகவும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை வலியுறுத்தி உள்ளார்கள். 25/5/2026 அன்று உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் நடத்தி மேகதாது திட்டத்தை தடுக்க அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார். தொடர் நடவடிக்கையாக தேசிய பசுமை தீர்மானத்தின் NGT முதன்மை அமர்வில் அசல் மனு தாக்கல் செய்து சுற்றுச்சூழல் அனுமதி பெறாமல் பூமி பூஜை உள்ளிட்ட எந்த நடவடிக்கைகளும் கர்நாடக அரசு மேற்கொள்ளக்கூடாது என்றும் இரு மாநில பிரச்சனை தீரும் வரை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியது. 19/6/2026 அன்று கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவேரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் செயலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் கர்நாடக அரசு மேகதாது அணை திட்டத்துக்கு தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் உட்பட எவ்வித அனுமதியும் அளிக்கக்கூடாது என ஒன்றிய அரசை வலியுறுத்தியும் சட்டமன்ற பேரவையில் அரசினர் தனி தீர்மானமும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வரப்பட்ட அனைத்து கட்சியினராலும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை வலியுறுத்தி அதே நாளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்திய பிரதமருக்கு நேர்முக கடிதம் அனுப்பியுள்ளார்கள். மேலும் மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக முழுமையான விவரங்கள் இல்லாமல் மாநிலங்களில் 27/7/2026 அன்று மாண்புமிகு ஒன்றிய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் அவர்கள் 16/2/2018 நாளிட்ட மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் காவேரியின் கீழ்ப்படுக்கை மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடக அரசு பெற வேண்டும் என்று வெளிப்படையாக குறிப்பிடப்படவில்லை என தெரிந்ததை அடுத்து 28/7/2026 அன்று மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமருக்கு எழுதிய நேர்முக கடிதத்தில் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி தீர்ப்பு மற்றும் மாண்புமிகு உச்ச நீதிமன்ற தீர்ப்பினை தொடர்புடைய விதிகளை மேற்கோள் காட்டி அத்திட்டத்திற்கு எந்தவித சட்டப்பூர்வமான அல்லது நிர்வாக அனுமதியும் வழங்க கூடாது என்றும் 27/7/2026 அன்று மாநிலங்களில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு எண் 876க்கு மாநிலங்களுக்கு இடையிலான நீர் விவகாரங்களில் நடைமுறையுள்ள சட்டத்தையும் பொருந்தக்கூடிய சட்ட கோட்பாடுகளையும் குறிப்பிடாமல் மாண்புமிகு ஒன்றிய ஜல்சக்தி துறை இணை அமைச்சர் அவர்கள் அளித்த பதில் திரும்ப பெறப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். 3/8/2026 அன்று நாடாளுமன்றத்தில் மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் அளித்த பதிலும் கர்நாடக அரசு நடுவர் மன்ற தீர்ப்புக்கு இணங்க திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை இதுவரை சமர்ப்பிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டை மேலும் உறுதிப்படுத்துகிறது. இதற்கிடையே மத்திய நீர்வள குழுமம் CWC காவேரி படிகளில் புதிய நீர்ப்பாசனம் மற்றும் பல்நோக்கு திட்டங்கள் தயாரிப்பதற்கான வழிகாட்டுதல்களை டிசம்பர் 2025 சம்பந்தப்பட்ட மாநிலங்களுக்கு அனுப்பி வைத்தது. காவேரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை, ஆதலால் எந்தவித புதிய திட்டம் செயல்படுத்துவதற்கும் வாய்ப்பில்லை என்பதால் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெறுமாறு மத்திய நீர்வள குழுமத்தையும் மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தையும் கேட்டுக்கொண்டது. இருப்பினும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெறாததால் கர்நாடக அரசு இவற்றை பயன்படுத்தி புதிய திட்டம் தயாரிக்க வாய்ப்புள்ளதால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களின் உத்தரவுப்படி தமிழ்நாடு அரசு 3/8/2026 அன்று
மாண்பு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்ப பெறுமாறு மத்திய நீர்வள குழுமத்துக்கு உத்தரவிடக் கோரி ஒரு ரிட் மனு தாக்கல் செய்துள்ளது. எனவே காவேரி நதிநீர் பங்கீட்டு மற்றும் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு தடுப்பது உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகளில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களான தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசு உரிய கவனம் செலுத்தி தமிழ்நாட்டின் உரிமையை சிறிதும் விட்டு கொடுக்காமல் தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்ற விவரத்தை இந்த மாமன்றத்துக்கு மாண்பு மேயர் தலைவர் அவர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.